The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்தில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் நாளை முதல் இயக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்தில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் நாளை முதல் இயங்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலவெச்சுவேல் இணைந்திருக்கிறார். பாலவெச்சுவேல், இந்த தடைக்கு என்ன காரணம்? முழு விவரம். விக்னேஷ், வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் போக்குவரத்து துறையின் ஆணையின்படி நாளை முதல் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடாது என்றும் கால அவகாசம் நீட்டிப்பது குறித்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் போக்குவரத்து ஆணையரிடம் முறையீடு செய்தால் அவர் பதிலளிப்பார் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அகில இந்திய சுற்றுலா அனுமதி பெற்று இயங்கும் ஏராளமான ஆம்னி பேருந்துகள் பயணிகளுக்கான ஆம்னி பேருந்துகள் போல இயங்கி வருகிறது. இதனால் அரசுக்கு பல கோடி ரூபாய் வருமானம் இழப்பு ஏற்படுகிறது. எனவே தமிழகத்தில் இயக்கப்படும் அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு பெற்று இயங்கும் ஆம்னி பேருந்துகளை தமிழகத்தில் மறுபதிவு செய்வதற்கு போக்குவரத்து துறை அறிவுறுத்தி இருந்தது. இதற்காக பேருந்து உரிமையாளர்களுக்கு ஏற்கனவே 3 முறை அவகாசம் வழங்கியிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இயங்குகிற பல பேருந்துகள் பாண்டிச்சேரி, நாகாலாந்து, வடகிழக்கு மாநிலங்கள் பதிவெண் கண்ட பேருந்துகளாக இயங்கி வருகின்றது. 652 பேருந்துகள் அது போன்று இயங்குவதாக கண்டறியப்பட்டு அதில் 547 பேருந்துகள் இதுவரையும் TN எனப்படும் வாகன பதிவு எண்ணை மாறாமலேயே இருந்து வருவதாக கூறப்படுகிறது. வெறும் 140 பேருந்துகள் மட்டுமே மாற்றியுள்ளது. எனவே ஜூன் 14ஆம் தேதி நள்ளிரவு முதல் தமிழக பதிவெண் மற்றும் அனுமதி சீட்டு பெறாமல் இயங்கப்படும் ஆம்னி பேருந்துகள் தமிழ்நாட்டில் இயங்க போக்குவரத்து துறை தடை விதித்திருந்தது. இந்நிலையில் அமைச்சர் சிவசங்கரும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். நாளை முதல் தமிழ்நாட்டில் வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகள் இயங்கக்கூடாது என தெரிவித்திருக்கிறார். அவர்களுக்கு உரிய அவகாசம் வேண்டும் என்ற பட்சத்தில் போக்குவரத்து துறை ஆணையரிடம் அனுமதிக்கான முறையீடு பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்னேஷ், பாலவெச்சுவேல், இப்போ வெளிமாநில பதிவெண் ஆம்னி பஸ்களால இங்க நிதி நெருக்கடி ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க. பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ அவங்க இங்க இயக்கணும்னா இங்க மறுபதிவு செய்யலாமா? அதற்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்களா தமிழக அரசு? வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் தமிழ்நாட்டில் உள்ள போக்குவரத்து துறை பதிவெண்ணாக மாற்றுவதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு வருடத்திற்கு ஒரு முறை FC போடும்போது ஒவ்வொரு போக்குவரத்து துறை அலுவலர்களுக்கு சார்பில் ஏற்கனவே பேருந்து வாங்கப்பட்ட RCயோடு சேர்ந்து பேருந்து உரிமையாளருடைய ஆதார் போன்றவற்றை இணைத்து கொடுக்கும் போது அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளாக அவர்களுக்கு தமிழ்நாடு பதிவெண் கொண்ட, அதாவது TN என தொடங்கும் வாகன பதிவெண்கள் மாற்றி தரப்படும் என ஏற்கனவே அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டுள்ளது. 640க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வெளிமாநில பதிவெண்கள் இருப்பதாக கண்டறியப்பட்ட நிலையில ஏற்கனவே 3 முறை அவகாசம் கொடுக்கப்பட்டும் வெறும் 140 பேருந்து உரிமையாளர்கள் மட்டுமே வெளிமாநில பதிவெண்களை TN என மாற்றியிருக்கிறார்கள். எனவே 520க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் மாற்றாமல் இருப்பதன் காரணமாக வருடந்தோறும் FC போடும் போது தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கு நாம ஒரு கட்டணம் செலுத்தணும். எனவே அந்த வருவாய் இழப்பு ஏற்படுவதாக போக்குவரத்து துறையின் சார்பாக முடிவெடுக்கப்பட்டு கடந்த மானிய கோரிக்கையின் போதே இந்த ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தமிழ்நாட்டில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயங்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில அதற்கான ஏற்பாடுகளும் அந்தந்த போக்குவரத்து துறை அலுவலகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில விரைவாக ஆம்னி பேருந்துகளை TN என்கிற பதிவெண்ணுக்கு மாற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தான் அவகாசம் இன்று நள்ளிரவோடு முடிவடைய உள்ள நிலையில நாளை வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகள் தமிழ்நாட்டில் இயக்கப்பட்டால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்னேஷ், பாலவெச்சுவேல், இப்போ வெளிமாநில பதிவெண் ஆம்னி பேருந்துகள் நாளை முதல் இயங்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதனை கண்காணிப்பதற்கு ஏதேனும் சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்களா? மீறி இயக்கும் பட்சத்தில் என்ன மாதிரியான எச்சரிக்கை உங்களுக்கு கொடுக்கப்படும்? பறிமுதல் நடவடிக்கை போன்ற அதிரடி நடவடிக்கைகளும் எடுக்கப்படுமா? மதுரை, திருச்சி, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் போக்குவரத்து துறை ஆணையர்கள் சார்பாக ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளுடைய பதிவெண், ஓட்டுநருடைய விவரங்கள், உரிமையாளர்களுடைய விவரங்கள் போன்றவை முழுமையாக கணக்கெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை சட்டத்தை மீறி நாளை முதல் அந்த பேருந்துகள் பயணிகளுடைய வசதிக்காக இயக்கப்படும் பட்சத்தில் பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காகவே தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் சார்பில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. விக்னேஷ், விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலவெச்சுவேல்.
The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.